உங்க எல்லாரையும் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். விஷ் யூ growth. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த டைம்ல உங்களை மீட் பண்றதுல. சப்போஸ் ஏதாச்சும் வாய்ஸ் லேக் ஆகுது, டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது இருக்கு அப்படின்னா எனக்கு உடனே கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்க பிரதர். ஓகேங்களா? ஓகே, எஸ் மேம். தேங்க்யூ. ஓகே மேம். ரொம்ப சந்தோஷம். எஸ், இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ட்ரைனிங், அதாவது நம்ம குரோவியாவோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து மக்கள் கிட்ட ஒரு ப்ராடக்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ப்ராடக்ட் மூலியமா அவங்களால ஒரு நல்ல வியாபாரமும் பண்ணணும். அது மூலியமா ஒரு அவேர்னஸும் கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அவுட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொருள் இருக்கு நம்ம வியாபாரம் பண்றதுல, ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். பட் இருந்தாலும் நம்ம ஏன் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து பல நூறு காரணம் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து மகளிருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆரோக்கியத்திற்கான அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் பர்சனலா ஆஸ் அ விமனா என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னுடைய ஹெல்த் வைஸ்ல நான் ஃபேஸ் பண்ண நிறைய பிரச்சனைகளுக்கு முதல்ல எனக்கு ஒரு தீர்வு தேவைப்பட்டுச்சு. அந்த தீர்வை வந்து நான் தேடிட்டு இருக்கப்போ எனக்கு கிடைச்ச ஒரு சோர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொருள் அப்படின்னு நான் சொல்லணும். இதை நான் விருப்பப்பட்டு நான் பயன்படுத்தி என்னுடைய தங்கச்சிக்கு, என்னோட அம்மாக்கு, எனக்கு தெரிஞ்ச மகளிர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இவங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணி அது மூலியமா ஒரு அவேர்னஸும் இருந்துச்சு, ஒரு வியாபாரமும் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு இது ஏன் மூலியமா என்னோட ஒரு ஓன் குரோவியாவோட நம்மளோட ஒரு ஓன் ப்ராடக்டா இதை வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஜூம் மீட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 60% கிட்ட வந்து மகளிர் தான் நம்ம இருப்போம். நிறைய ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கவங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க் போயிட்டு இருக்கவங்க அப்படின்னு எல்லா சைட்ல இருந்துமே நம்ம இங்க இருப்போம். இது நமக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து நிறைய ஆண்கள் இருக்கீங்க. ஒரு அப்பா ஸ்தானத்துல, ஒரு அண்ணன் ஸ்தானத்துல, ஒரு ஒரு கணவன் அப்படின்ற ஒரு பொறுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிதான் நான் அதை சொல்லணும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க வந்து உங்ககிட்டதான் வரும். சோ எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பாக்கல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் எங்களை பேலன்ஸ் பண்றீங்க, எங்களை பாக்குறீங்க அப்படின்னும் போது டே ஒன்லயே, அதாவது ஆரம்பத்திலேயே இந்த மாற்றத்தை உங்க வீட்டு மகளிருக்கு நீங்க கொடுக்கும் போது முளையிலேயே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து கிள்ளி எடுத்துருவோம். சோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம குரோவியா மூலியமா நம்ம கொடுக்குறோம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. சோ எஸ், நான் ஸ்ட்ரெயிட்டாவே வந்து இந்த ப்ராடக்ட் பத்தின விஷயங்களுக்கு நான் போறேன். ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு. அவலினா ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின். இந்த அவலினா அப்படின்ற பேரே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தேடுதலுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பேரு அப்படிதான் நான் சொல்லணும். நிறைய நேம்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு பேருமே நான் சூஸ் பண்ணும் போது இதை ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு நான் கொடுக்கும் போது ஒரு பேரு கூட ஒரு ஒரு கருவையும் நான் உருவாக்குவேன் அப்படின்னா என்னன்னா ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லைங்களா? மத்தவங்களும் பேர் வச்சிருக்காங்க, அதனால நானும் பேர் வச்சிருக்கேன், ஏதோ ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு இல்லாம ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு கரு இருக்கணும், அந்த பேரே வந்து ஒரு பவர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணி ஒவ்வொரு பேரு நம்ம உருவாக்கும் போதும் நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து நானே எம்பி சார், சிஎம்ஓ, சிஓ சார் எல்லாம் வந்து பிளான் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட சேர்ந்துதான் நாங்க பண்ணுவோம். பட் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ட்ரேட்மார்க்ல வந்து ஒரு சில இஷ்யூ வரும், அது நம்மளுக்கு கிடைக்காது. சோ அந்த பேர் வந்து ரிஜெக்ட் ஆகும் போது அந்த பேரோட சேர்ந்து இருக்கிற அந்த கதை, அந்த கரு, அந்த அர்த்தமும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வந்து ரிஜெக்ட் ஆகும். பட் என்னதான் நம்ம வந்து நிறைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணாலும் டெஃபினட்டா நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம் வந்து த பெஸ்டான ஒரு விஷயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவலினா அப்படின்ற இந்த பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட அர்த்தமே வந்து எனக்கு பர்சனலா நான் வந்து ஆழமா நான் விருப்பப்படுற ஒரு பேரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அவலினா அப்படின்னா என்னன்னா அவலின் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும், நான் எடுத்துட்டீங்கன்னா அவலின் அப்படிதான் வரும். அவளின் அப்படின்னா அவளோட இது, அவ்வளவுதான், சிம்பிள். அவளுடைய பொறுப்பு, அவளுடைய உயிர், அவளுடைய எல்லாமே அவளுடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி அவளின் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து நீங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து உரிமை, பொறுப்பு, அந்த மாதிரி எல்லாமே நீங்க சொல்லலாம். மொத்தமா அவளினா அப்படின்னு நீங்க ஒண்ணு சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் வந்து நீங்க கூகுள் அந்த மாதிரி இதுல கூட போட்டு பார்க்கலாம், சாட் ஜிபிடி அந்த மாதிரி கூட பார்க்கலாம். அவளின் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை, உயிர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு மகளிரோட ஒரு உயிர் உயிர் உறுப்புக்கான ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மகளிரா நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாம நிறைய பிரச்சனைய வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனா, ஒரு ப்ரிகாஷனா, அதாவது ஒரு 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 பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷனா இந்த பொருள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மகளிரோட கையிலுமே இது தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மாசத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு 3 ல இருந்து 5 நாள் வந்து நம்ம இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஒரு மகளிர் வந்து ஒரு குழந்தை ஒரு 12 வயசு 13 வயசுல வந்து ஏஜ் ஆகுறாங்க, பியூபர்ட்டி ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்களோட மெனோபாஸ் ஒரு 50 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஒவ்வொரு மாசமும் இந்த பேட் அப்படின்ற விஷயம், சானிடரி நாப்கின் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நாப்கின் நல்லதா, அது ஆரோக்கியமா, இந்த நாப்கின்னால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல நம்ம நல்ல பொருளை தான் யூஸ் பண்றோமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்குமா அப்படின்னா நிச்சயமா அதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைச்சதே கிடையாது. ஏன்னா டக்குன்னு பீரியட்ஸ் ஆயிடும், நம்ம அவசரமா இருப்போம், கையில ஏதோ ஒண்ணு கிடைக்கும், இல்ல கடையில போய் ஏதோ ஒண்ணு வாங்குவோம், நம்ம அதை பயன்படுத்தி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அந்த ஒரு 3 நாள் 5 நாள் வந்து காணாம போயிடும். ஆனா டே பை டே ஒரு 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 சில மாசங்கள், ஒரு சில வருஷங்கள் நம்ம யூஸ் பண்ண அப்பதான் நம்மளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வரும். ஏன் அப்படின்னா இந்த பேட், சானிடரி நாப்கின் அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா துணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் உங்ககிட்ட வந்து துணி பயன்படுத்தாதீங்க, துணி மூலியமா நிறைய அன்ஹைஜீனிக்கான விஷயம் இருக்கு, அதை நம்ம ப்ராப்பரா அலசி துவைச்சு காய போடல அப்படின்னா நம்ம காய போட்டிருக்கும் போது நம்ம மறுபடியும் டஸ்ட் ஜெர்ம்ஸ் அதெல்லாம் வந்து அதுல உட்காரும். மறுபடியும் அதை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டஸ்ட் ஜெர்ம்ஸ் எல்லாமே நம்மளோட உடம்புக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகம், அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அப்படின்னு துணி பயன்படுத்தாதீங்க, பேட் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் 15 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க. அன்னைக்கு நமக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமா தான் இருந்துச்சு உண்மையா சொல்லணும். ஏன்னா ஒரு துணி யூஸ் பண்ணும்போது எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், எவ்வளவு கசிவு வெளியே போகும், அதை வந்து ப்ராப்பரா துவைச்சு நம்ம காய போடும் போது நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து இத்தனை வருஷங்களா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது நமக்கு நிச்சயமா தெரியும். பட் இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா இத பத்தின நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த நாப்கின் மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, நாப்கின் மூலியமா எவ்வளவு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாவே நிறைய பிரச்சனைகளை என்னால இந்த இடத்துல சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கு. அதை நினைச்சாலே எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஒரு பக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் ஒரு சில பேசின டாக்டர்ஸா இருக்கட்டும், கூகுள்ல பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து, ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ், எக்ஸஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ்ல இருந்து, ஓவர் ஃப்ளோல இருந்து, வயிறு வலியில இருந்து, நம்மளோட உயிர் உறுப்புல உருவாகிற பிரச்சனைகள், இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அட்மோஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு மகளிர் தள்ளப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நம்ம வாழ்நாள்ல பயன்படுத்திட்டு இருக்க சானிடரி நாப்கின் மூலியமா இருக்கணும். இது மட்டும்தான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணம், நம்மளுடைய சாப்பிடுற சாப்பாடு காரணம், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் காரணம், இது எல்லாத்து கூட சேர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்க கெமிக்கலால, பிளாஸ்டிக்னால, பிளாஸ்டிக் பேப்பர்னால, பிளாஸ்டிக் ராப்பர்னால, ஒரு ஒரு நல்ல ஒரு காட்டன், பிரீமியம் காட்டன் இல்லாம டயாக்சின் அப்படின்ற மாதிரியான ப்ளீச்னால, அந்த பேட்ல இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ்னால நம்ம ஃபேஸ் பண்ற ரஷஸா இருக்கட்டும், இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கட்டும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும்,
இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் சானிடரி நாப்கின் நம்ம போய் கடையில ஒரு 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கி பயன்படுத்துறீங்களா, அதனாலதான் நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 10 வருஷத்துல நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, எத்தனை லேடிஸ் பிரச்சனை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் ஃபேஸ் பண்ற 80% ஆஃப் பிரச்சனை கைனகாலஜி ரிலேட்டட் பிரச்சனை இருக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கு மேல பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அன்ஹைஜீனிக்கா யூஸ் பண்ற சானிடரி நாப்கின் மூலியமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல. ஆல்ரெடி வந்து இத பத்தின ரீசர்ச் பண்ணி வச்சிருக்கவங்க வந்து சொல்றாங்க. இது எல்லாமே கூகுள்லயே இருக்கு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான ஒரு மாற்று வழி என்ன அப்படின்னா, நம்ம நல்லா சாப்பிடுறது, நம்ம பாத்துக்கிறது, நம்ம ஹைஜீனா வச்சுக்கிறது, இது கூட சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சானிடரி நாப்கின் நமக்கு வேணும். இந்த சானிடரி நாப்கின் நம்ம கரெக்டா மாத்துறோம் அப்படின்னாலே நமக்கு வர ஒரு பாதி பிரச்சனைய வந்து நம்மளால வந்து வேரோட கிள்ள முடியும். ஓகேங்களா? இவ்வளவு விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு. சோ இப்ப சிம்பிளா நான் வந்து நீங்க என்ன நாப்கின் இப்ப யூஸ் பண்ணணும், நம்ம குரோவியால நம்மளுடைய அவலினாவோட சானிடரி நாப்கினோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது மூலியமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம நாப்கின் ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்க நாப்கின்ல மார்க்கெட்ல இருக்க நாப்கின் சொல்றேன். அந்த நாப்கின்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம சொல்லணும்ல, அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். இப்ப அதோட கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் வந்து நீங்க பாக்குறீங்க, என்னை பாக்குறதுக்கும் என்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது நீங்க எப்ப தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, என் கூட பேசும்போது பழகும் போது நான் பண்ற வேலைகள் மூலியமா வந்து ஓகே இவங்களா இந்த அளவுக்கு இவங்க பொறுப்பா இருக்காங்க, இந்த அளவுக்கு இவங்க கரெக்டா விஷயங்கள் பண்றாங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்கிற நாப்கின்ல என்ன பிரச்சனை இருக்கு, அதோட கெப்பாசிட்டி என்ன, எதனால வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் லீக்கேஜ் ஆகுது, எதனால வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து 4-5 நாப்கின் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. டெக்னிக்கலா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சானிடரி நாப்கினை 3-4 மணி நேரத்துக்கு மேல பயன்படுத்த கூடாது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய மாதவிடா அந்த பீரியட் பிளட் மூலியமா வரக்கூடிய அந்த பிளட் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியா மேல மேல ஃபார்ம் ஆகும் போது நம்ம ஒரு காலேஜ் போற பொண்ணு எத்தனை டைம் ஒரு தடவை மாத்த முடியும், ஒரு ஒர்க்குக்கு போற பொண்ணு ஒரு மகளிர்னால எத்தனை தடவை ஒரு நாளைக்கு மாத்த முடியும், ஏன்னா அவங்களுக்கே ஒர்க் இருக்கும். இதை தாண்டி நம்ம டிராவல் பண்றோம், பப்ளிக் டாய்லெட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது இன்னும் மோசம். அப்ப நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, நான் நிறைய தடவை டிராவல்ல இருக்கும் போது ஒரு சில டைம் நம்ம எங்கேயாவது நம்ம ஆபீஸ்ல இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போகும்போது என்னால வந்து பேட் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நான் இந்த இடத்துல பிராங்கா சொல்றேன், ஒரு பேடுக்கு மேல இன்னொரு பேடு வச்சு யூஸ் பண்ண டைம் கூட இருக்கு. ஏன்னா என்னால வந்து டிஸ்போஸ் ப்ராப்பரா பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால, ஏன்னா அது ஒரு காமன் டாய்லெட் தான், அதுல டிஸ்போசபிள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதனால ஒரு பேட் மேல இன்னொரு பேட் வச்சு யூஸ் பண்ற நிலைமைக்கு கூட நான் தள்ளப்பட்டிருக்கேன். நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னோட ஹானஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். மேபி எத்தனை மகளிர் யூஸ் அந்த மாதிரி பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனா நான் அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கேன். அப்ப அது எவ்வளவு கெட்டது. ஆல்ரெடி ஃபில் ஆகி பாக்டீரியானால அது மாதிரி நல்லா சொதன்னு இருக்கிற ஒரு விஷயம் தான். அது மேல எனக்கு வேற வழி இல்லாம அப்ப நான் எந்த அளவுக்கு சுச்சுவேஷன்ல தள்ளப்படுறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இது மூலியமா எனக்கு இன்னும் எவ்வளவு மேற்கொண்டு பிரச்சனை அப்படின்னு வரும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வெளியே சொல்லாமதான் இருந்திருக்கோம். இப்ப நான் ஏன் இதை வெளியே இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பேசிதானே ஆகணும், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கி தானே ஆகணும், யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து கொண்டு வந்து சேர்த்துதான் ஆகணும். அந்த ஒரு பொறுப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்புறேன். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு. சோ ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல ஒரு நாப்கினும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் அதோட பாக்டீரியா ஃபார்ம்னால நம்ம உள்ள போகுது அப்படின்னும் போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், எரிச்சல் ஆகிறதா இருக்கட்டும், ரேஷஸ் வரதா இருக்கட்டும், ஓகேங்களா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. காரணம் என்னன்னா அதுல இருக்கிற கெமிக்கல், பிராக்ரன்ஸ், அதுல இருக்க ப்ளீச், அந்த காற்றோட்டம் இல்லாத அந்த லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஏர்லைடு பேப்பரா இல்லாம பிளாஸ்டிக் தான் இருக்கும். பிளாஸ்டிக்னா நம்ம யூஸ் பண்ண பாட்டில் பிளாஸ்டிக் இல்ல, அந்த ரேப்பர் கவர் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேஸ்ல தான் இருக்கும். அப்போ ஒரு சுவாசமே, ஒரு காத்தே உள்ள போயிட்டு வர முடியாத ஒரு பொருள்ல நம்ம உடம்பு எப்படி ஏத்துக்கும்? சிம்பிளா சொல்லுங்க, ஒரு கவர் இருக்கு, ஒரு கவர்ல என்னால மூச்சு விட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ ஒரு கவரை வச்சா என்னால மூச்சே விட முடியாது அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக்னால ஆன ஒரு பேட நம்மளுடைய உயிர் உறுப்பு கிட்ட வைக்கும் போது எப்படி அந்த இடத்துல வந்து காத்து போயிட்டு வரும்? ஒரு புண்ணே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணை வந்து கட்டு போட்டு வைக்க சொல்லுவாங்களா, இல்ல கட்டு போடாம நீ காத்தார விடு அப்படின்னு சொல்லுவாங்களா?
ஏன்னா காத்தார விட்டாதான் அந்த ஆக்சிஜன் வெளியே இருக்கிற அந்த விஷயம் மூலியமா சீக்கிரமா அது ஆறும். அப்போ நம்ம நம்மளுடைய நம்மளாலே அது தாங்க முடியாது அப்படின்னும் போது நமக்கு தெரியாம தான் நம்ம இத்தனை வருஷங்கள் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சின்ன சின்ன வயசுலங்க ஒரு 16 இயர்ஸ்ல ஏஜ்டான ஒரு 3-4 இயர்ஸ்ல ஏன் ஒரு குழந்தைக்கு பிசிஓடி வருது, ஏன் ஒரு குழந்தைக்கு பிசிஓஎஸ் வருது, ஜெனட்டிக் சுச்சுவேஷன் எல்லாமே இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கொடுக்குற சாப்பாடு நம்ம பார்த்து கொடுக்க விருப்பப்படுறோம். நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் நம்ம பார்த்து கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஒரு பொருள் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட என் பொண்ணுக்கு இருக்கிறதுல பெஸ்டான ட்ரெஸ் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நானு ஏன் குழந்தைக்கு ஏன் பொன் குழந்தைக்கு ஒரு நல்ல நாப்கினை கொடுக்கணும்னு ஒரு அம்மாக்கு ஒரு அப்பாவுக்கு தோணாதான். சோ அதே விஷயத்தான் இன்னைக்கு நம்ம வந்து வியாபாரம் மூலியமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வியாபாரம் மட்டும் இல்லாம ஒரு அவேர்னஸாவே இதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? சோ இவ்வளவு விஷயங்கள் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டணும்னு விருப்பப்படுறேன். நம்மளுடைய அவலினாவோட நாப்கின்ல இருக்கிற கெப்பாசிட்டி என்ன, நம்ம ஜஸ்ட் போய் வாங்கி பயன்படுத்துற அந்த நாப்கின்ல என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே உங்களால இப்ப கண்ணுல பார்க்க முடியாதுல்ல. லைவா என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த இடத்துல 2 பிளேட் வச்சிருக்கேன். கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த இடத்துல 2 பிளேட் வச்சிருக்கேன். இங்க இந்த ஆரஞ்சு கலர் பிளேட், இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல இருக்கிற பேட், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மார்க்கெட்ல இருக்க பேட், நான் பேர் சொல்ல விரும்புல, மார்க்கெட்ல இருக்க பேட். இந்த கிரீன் கலர்ல இருக்கிற இந்த பிளேட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட அவலினாவோட சானிட்டரி நாப்கின். இந்த 2 ப்ராடக்ட்லயுமே என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு லைவா நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை ஓபன் பண்ணிடுறேன். இது நம்ம மார்க்கெட்ல இருக்க பேடு. நான் ஓபன் பண்ணி இது இந்த இடத்துல நான் இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கிரீன் கலர் பேட்ல நம்மளோட அவலினாவோட சானிட்டரி நாப்கின். இதுலயே நான் ஒரு வித்தியாசம் காட்ட மறந்துட்டேன். இது பாத்தீங்கன்னா நம்மளோட பேடு நம்ம இப்படி ஓபன் பண்ண உடனே பேடு வராது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இது பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ஓபன் பண்ண உடனே பேட் வந்துடும். இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா ஈஸியா இப்போ நம்ம ஒரு நாப்கினோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வைக்கிறோம். நம்ம ஷெல்ஃபுக்குள்ளேயோ இல்ல பெட்டுக்கு கடையிலயோ இல்ல நம்ம பேக்குள்ளயோ ஏதோ ஒரு இடத்துலதான் போட்டு வைப்போம். அப்படின்னும் போது அந்த இடத்துல டஸ்டா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன மைன்யூட் சின்ன பூச்சி இருக்கலாம். சோ உள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இதுலயே இதோட குவாலிட்டி என்ன இருக்கு, நம்ம வெளியே இருந்து வாங்குற பேட்ல என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஓகேங்களா? பட் நம்மளோட பேடு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு லேயர் இருக்கும். இந்த லேயரை நீங்க இப்படி டேர் பண்ணாதான் இந்த நாப்கின்குள்ளேயே போகும். இந்த பாரு, இப்படி டேர் பண்ணாதான் நம்மளோட நாப்கின்குள்ளேயே போகும். சோ இந்த இடத்துலயே நம்ம ஒரு நாப்கின் எடுத்துட்டு இன்னொரு 9 நாப்கின் உள்ள இருக்கு அப்படின்னா கூட நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா உள்ள பூச்சி போறதுக்கான டஸ்ட் போறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஓகேங்களா? சோ ஏன்னா என்னோட அத்தை என்கிட்ட ஒரு பெரிய கதை சொல்லியிருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு மகளிர் தெரியாம பார்க்காம பயன்படுத்தின நாப்கின் மூலியமா அதுக்குள்ள இருந்த பூச்சி மூலியமா அவங்களுடைய உயிர் உறுப்புக்கு எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு எங்க அத்தை ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி நமக்கு தெரியாது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளோட நாப்கின்ல அதுக்கான வாய்ப்பு 1% கூட 100% கூட ஒரு சான்ஸ் கூட கிடையாது உள்ள போறதுக்கு. ஓகேங்களா? சோ இதுதான். சோ இந்த சைடு மார்க்கெட்ல இருக்க நாப்கின் இருக்கு. இது நம்மளோட அவலினா சானிட்டரி நாப்கின். நான் இதோட கெப்பாசிட்டி, இதோட அப்சர்ப்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நாப்கின்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சோ நம்ம நாப்கின்குள்ள இருக்க லேயர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு போட்டோல நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்க மேல இருக்கிற இந்த நாப்கின், இந்த லேயர் பாத்தீங்கன்னா பிரீமியம் காட்டன் டாப் ஷீட்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த நாப்கினை தொட்டு பாக்குறதுக்கும் இந்த நாப்கினை தொட்டு பாக்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது சாஃப்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹார்டா ஒரு நெட் மாதிரி இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் நெட்டை நீங்க தொட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் பிரீமியம் காட்டன் டாப் ஷீட். அதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப். தெரியலையா அந்த ஸ்ட்ரிப்? ஓகே, இந்த ஸ்ட்ரிப் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரிப் தான்
ஆனையான் அண்ட் கிரஃபேன் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஆனியான் கிரஃபேன் அப்படின்ற இந்த டெக்னாலஜி தான் நம்மளுடைய நாப்கினை நம்ம யூஸ் பண்ற டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்குது. இப்ப இந்த நாப்கின் நம்ம ஒரு 3-4 hours தான் யூஸ் பண்ணணும். ஆனா இந்த நாப்கினுங்க நீங்க நிச்சயமா ஒரு 7-8 hours யூஸ் பண்ணலாம். காரணம் என்னன்னா இந்த ஆனியான் கிரஃபேன் ஸ்ட்ரிப்ல வந்து இருக்கிற அந்த டெக்னாலஜி நம்ம பீரியட் பிளட்னால உருவாகிற அந்த பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதை வளர விடாம வேரோட அழிச்சிடும். நீங்க ஒரு ரத்தமே ஏதோ ஒரு கரியே ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது வாட வரும். காரணம் என்னன்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், ஜெர்ம்ஸ் போகும், ஸோ வாட வரும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய பீரியட் பிளட்டும் சரி, அதுவும் பிளட் தாங்க. அதுல கூச்சப்படுறதுக்கோ ஐயோ அப்படின்னு சொல்றதுக்கோ எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு மாதவிடா அப்படின்றது கரெக்டா இருந்தாதான் ஒரு ஒரு உயிரியே உருவாக்க முடியும், ஒரு உயிரியே இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். அதனாலதான் சொல்றேன், எந்த அளவுக்கு இது மகளிருக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்களுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பீரியட் பிளட்ல உருவாகிற அந்த பாக்டீரியாவை வந்து இது வளர விடாது. சோ இந்த டெக்னாலஜியோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். இன்னைக்கு லேட்டஸ்டா இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆனியான் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோடது வந்து ஆனியான் அண்ட் கிரஃபேன், இது ரெண்டு தான் இதுக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சது. இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு மேல கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சதான் கொடுக்க முடியும். அதனால மார்க்கெட்ல இருக்கிறத விட மார்க்கெட்ல இல்லாத ஒரு டெக்னாலஜியை தான் நம்மளோட அவலினாவோட சானிடரி நாப்கின்ல இருக்கு. சோ நம்ம நாப்கின்க்கு நான் ஒரு பேருனா ஒரு விஷயமே நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அது என்ன அப்படின்னா 10-in-1 ஸ்மார்ட் டெக்னாலஜி. 10 டெக்னாலஜி கொண்ட சானிடரி நாப்கின். இதுல எந்த விதமான டெக்னாலஜியோ எதுவுமே கிடையாது மார்க்கெட்ல இருக்கிறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் பேட், இது அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த கலர் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்ல ஒவ்வொன்னு இருக்கு. டயாக்சின், ப்ளீச், இது எல்லாமே. இத நீங்க மோந்து பார்த்தா வர ஸ்மெல், அது ஒரு ஃபிராக்ரன்ஸ், ஒரு சென்ட் இருக்கும். இதுல அந்த சென்ட் வராது. சென்ட் வந்து ஒரு பிரெக்னென்ட் விமன் வந்து சென்ட் அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் மாசமா இருக்கிற மகளிர் வந்து சென்ட் அடிக்க கூடாது. காரணம் என்னன்னா அதுல இருக்கிற அந்த ஃபிராக்ரன்ஸ், அந்த கெமிக்கல், ஆல்கோஹால். அது சென்ட்ன்றது ஆல்கோஹால் தான். நீங்க சென்ட்டை வந்து கொஞ்சம் வேகமா இன்ஹேல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஆல்கோஹாலோட ஸ்மெல் அந்த அளவுக்கு வரும். ஆல்கோஹால் உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்போ சென்ட் வந்து ஒரு குழந்தை வச்சிருக்கிற ஒரு பிரெக்னென்ட் விமனோ இல்ல குழந்தை பெத்தவங்களோ, தாய்ப்பால் கொடுக்குற ஒரு மகளிரோ வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பேட்ல சென்ட் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? இததான் வெளியே வந்து விளம்பரத்துல நீங்க ஃபுட்பால் போட்டு இருந்தாலும் விளையாடினாலும் நீங்க யூஸ் பண்ணலாம், ஸ்விமிங் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நமக்கு வந்து தெரியாம மார்க்கெட்டிங் மூலியமா பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து அந்த விஷயம் கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அந்த ஆனியான் கிராஃபைன் டெக்னாலஜி. இதை நான் இன்னொரு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்ணுவேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். சோ 10 ஷீல்ட கொண்ட டெக்னாலஜி தான் நம்மளுடைய அவலினா சானிடரி நாப்கின். ஓகேங்களா? இந்த டெக்னாலஜியை நான் உங்களுக்கு எப்படி காட்டணும் அப்படின்னா, ஏன்னா இதுவும் பேட் தான், இதுவும் பேட் தான். பட் இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. இது டெக்னாலஜியா இல்லையா அப்படின்னு. சோ அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னா இந்த நவீன மிஷின். ஓகேங்களா? உண்மையாவே எனக்கு இந்த மிஷினை வந்து பார்க்கும்போது நான் நம்புற விஷயத்த முதல்ல இதை நான் நம்புன்னு இப்போ இதெல்லாம் இவ்வளவு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இதே விஷயத்த என்கிட்ட இத பத்தின விஷயங்கள் வந்து கடந்த ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்க அவங்களும் ஒரு மகளிர் தான். அவங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஒரு செய்தியா தான் இருந்துச்சு. ஆனா எப்ப அவங்க வந்து இந்த விஷயத்த பயன்படுத்தி எனக்கு ப்ரூவ் பண்ணாங்களோ, என் கண்ணால என் காதால நான் கேட்டேனோ, அன்னைக்கு எனக்கு வந்து இது எனக்கு வந்து என்னோட உடம்புக்குள்ள என்னோட மனசுக்குள்ள வந்து ஒரு உணர்வா போய் உட்காந்துச்சு. இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், எக்காரணத்து கொண்டும் வெளியே இருக்கிற நாப்கினை நானும் பயன்படுத்த மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச மகளிருக்கும் நான் பயன்படுத்துறதுக்கு கொடுக்க மாட்டேன். இதை எப்படியாவது வந்து நம்ம மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். சோ இந்த மிஷினை பத்தி சொல்லிடுறேன். இந்த மிஷின் என்ன அப்படின்னா, இது பேர் வந்து ஆனியான் அண்ட் கிராஃபைன் டெக்னாலஜி டிடெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த பேடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் இருக்கும், தெரியுதா? இந்த லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர் நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா, சோ அதுக்குமே இது பயன்படுத்தும். சோ இது வந்து டெக்னாலஜி இருக்கிற பேடா, இது டெக்னாலஜி இருக்கிற பேடா இல்லையா அப்படின்றத இந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? சோ இதுல வந்து இங்க ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்றேன். முதல்ல வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்க நாப்கின்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சோ இந்த நாப்கினை வந்து பட்டன் அமைக்கி நான் வந்து இப்படி மூவ் பண்றேன்.
சத்தம் வராது. சத்தம் வந்துச்சுங்களா? இல்ல, வராது. ஓகேங்களா? இது மார்க்கெட்ல இருக்கு. இப்போ நம்மளோட நாப்கின் நான் பண்றேன். கேக்குதா? கேக்குதா? இல்ல கேமரா கொஞ்சம் கிட்ட வாங்க. கேமரா கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. இல்ல நான் ஏஞ்சிருவா. இது ஆனியான் கிராஃபைன் டெக்னாலஜி இருக்கிற நம்மளுடைய அப்ளேனா பேடு. இது வந்து மார்க்கெட்ல இருக்கிற பேட். எந்த கார்னர்ல கொண்டு போனாலும் வராது. காரணம் அதுல எந்த விதமான ஆனியன் டெக்னாலஜியும் கிடையாது. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து இது எந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட் இருக்கு, எந்த அளவுக்கு இதுல டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த டெக்னாலஜி இருக்கிறது மூலியமா நம்மளுடைய பாக்டீரியா, நம்மளோட மாதவிடா பிளட் மூலியமா வர அந்த பாக்டீரியா வந்து அது வளர விடாம பாத்துக்கும், வளர விடாது அப்படின்னா அப்ப நமக்கு எந்த அளவுக்கு இதுல வந்து பெனிஃபிட் அண்ட் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கு இல்லாததுக்கும் விஷயம். ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும் நம்புறேன். இப்ப வந்து இதோட கெப்பாசிட்டி என்ன, இதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி கேன் வந்து ஐ மீன் கிளாஸ்ல வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது ப்ளூ கலர்ல வச்சிருக்கேன், காரணம் தண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. இதை வந்து நான் நம்மளுடைய மார்க்கெட்ல இருக்கிற பேட்ல நான் வந்து ஊத்திக்கிறேன். இதுல ஊத்துவா, இதுல ஊத்துவா, இதுல ஊத்திடுவா. சரி, ஓகே. ஊத்தியாச்சு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அவளை நாள் நான் ஊத்திக்கிறேன். ஸோ ரெண்டு இதுலயுமே நான் இப்ப வந்து தண்ணி ஊத்திருக்கேன். இது மார்க்கெட்ல இருக்கிறது, இது வந்து நம்மளுடைய அவலின நாப்கின். ஸோ இதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மேல எந்த விதத்திலுமே அந்த ஈரத்தன்மை இருக்காது, நமக்கு வந்து அந்த பிசு பிசு தன்மை அப்படின்றது இருக்காது. பட் இதுல வந்து பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இந்த நாப்கினை நான் வந்து ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி நான் வந்து ஸ்குவீஸ் பண்றேன். முழுக்க 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 எல்லாமே வந்து கசிவு. ஏன்னா இதோட அப்சார்ப்ஷன் இல்ல அப்படின்றதுனால. ஓகேங்களா? இப்போ நம்மளோட நாப்கினை வந்து நான் ஓபன் பண்றேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு பாருங்க. ஸோ எந்த விதத்துலயுமே வந்து மூவ் ஆகுறதோ அந்த மாதிரி வந்து இருக்காது. டைட்டா நம்மளுடைய பீரியட் ஐ மீன் பேண்டில வந்து ஸ்டிக் ஆயிடும். பிழியிறேன் பிழியிறேன் பிழியிறேன். இதுக்கு மேல பிழியணும்னா இங்க இருக்க வேற யாரையாவது தான் பிழிய வைக்கணும். இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டி. எஸ், ஸ்ட்ரைட்டா. உண்மையாவே எனக்கு இத அப்படி பண்ணி காட்டும் போது இத்தனை வருடமா, இத்தனை காலகட்டமா, பல வருஷங்களா நம்ம வந்து எப்படிப்பட்ட பொருளை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்க. உண்மையாவே நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரே நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் இருக்கும். வெனஸ்டே ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் சொல்லிட்டு ஒயிட் ட்ரெஸ் இருக்கும். அன்னைக்கு மட்டும் எனக்கு வந்து பீரியட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட ஒரு கான்சியஸான ஒரு பயந்த ஒரு நபர் வந்து இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க வந்து கசிவு இருக்குமோ, எங்க வந்து வெளியே வந்து தெரிஞ்சிருமோ, எங்க பேடு ஃபுல் ஆயிடுச்சுன்னா. எப்போ நான் காலைல வச்சிருப்பேன் ஒரு 11 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பயம் வர ஆரம்பிச்சிடும். எதையுமே என்னால ஃபோக்கஸ் பண்ண, எதையுமே என்னால பார்க்க முடியாது, நான் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் 24/7 வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன்லயே தான் நான் இருப்பேன். இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மகளிருக்கு நிச்சயமா தெரியும், மேபி ஒரு சில நபர்கள் ஆண்களுக்கும் தெரியும். எப்பா எதுவும் அவர்கிட்ட பேசிடாதீங்கப்பா, அவ ஆல்ரெடி டென்ஷனா இருக்கா. ஏன்னா அந்த டைம்ல எங்களால அப்படிதான் இருக்க முடியும். ஆல்ரெடி வயிறு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இதனால உடம்பு ஃபுல்லா வலி இருக்கும்.
ஒரு சில டைம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சரியா சாப்பிட முடியாது. இது எல்லாத்தையுமே நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு நடுவுல வீட்டையும் பாத்துக்கிட்டு, குழந்தையும் பாத்துக்கிட்டு, ஆபீஸும் போயிட்டு, மத்த வேலைகளும் பண்ணிட்டு, இந்த இந்த பேடை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது முழுக்க 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 பயம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இது மேல இருக்கிற ஈரத்தன்மை, நான் கையை வச்சு காட்டுனீங்களா, இப்படி 2 கையை வச்சு காட்டும் போது ஈரத்தன்மை, இதுல சுத்தமா ஈரத்தன்மை இருக்காது. காரணம் என்னன்னா, இதுல இருக்கிற அந்த ஹை அப்சார்ப்ஷன். உள்ள இருக்கிற இந்த ஜெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உட் பல்ப். இது சோ இந்த உட் பல்ப் வந்து ஒரு சாஃப்ட் தன்மையா இருக்கிறதுனால இந்த ஜெல் வந்து கம்ப்ளீட்டா வந்து இதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜெல் வந்து ஃபுல்லா வந்து சிந்தட்டிக் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க, பாலிமர் சிந்தட்டிக் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில நாப்கின்ல அந்த சிந்தட்டிக் ஜெல் இருக்கும், ஒரு சில நாப்கின்ல அந்த சிந்தட்டிக் ஜெல் கூட சுத்தமா இருக்காது. சோ இதுல இருக்கிறதுக்கும் அதுல இருக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வித்தியாசம் இருக்கு. சோ இந்த விஷயம் தான் நம்மள போட்டு இத்தனை வருஷமா பாடுபடுத்திட்டு இருக்கு. ஆனா இதுக்கான பதில் நம்மளும் யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. நம்மள பாத்துக்கணும், இப்ப இவகிட்ட போயிடாதீங்க, வந்து ராட்சசி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மள வந்து சொல்றதுக்கும் காரணம் இதுதான். சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு மத்த பொருட்கள் தேவையோ அதை விட 10 மடங்கு ஜாஸ்தியா ஒரு மகளிருக்கு, ஒரு மகளிரோட வாழ்க்கைக்கு, ஒரு 12 வயசு 13 வயசா இருந்தாலும் சரி, ஒரு 40 வயசு 50 வயசு இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சமமா இந்த விஷயத்த சூஸ் பண்றதுக்கு, அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட கடமையும் கூட. இதை பத்தி நான் ஒரு சிஸ்டர், இந்த மேடம் கிட்ட இந்த விஷயம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு சில விஷயங்கள் எனக்கு, ஏன்னா அவங்க எனக்கு புரிய வைக்கணும் இல்லையா, நான் இதை பத்தி நிறைய கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்னது, நீ வந்து ஒரு ஒரு மகளிருக்கு வந்து ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுமா, என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், கல்யாணம்னா இன்விடேஷன் ரெடி பண்ணணும், பந்தல் போடுறதுக்கு ஆளுக்கிட்ட சொல்லணும், நான் இதெல்லாம் சொல்றேன், கேட்டரிங் சொல்லுவாங்க, போட்டோ சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே இதெல்லாம் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டாங்க. வேற என்ன சொல்லுவாங்க, மெஹந்தி வைப்பாங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆள் சொல்லுவாங்க. ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது இல்லாம வேற என்ன சொல்லுவாங்க, நான் தான் எல்லாமே சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு வேற என்ன வேணும். அவங்க லாஸ்டா ஒரு விஷயம் சொன்னேன்னா, கூடவே ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வச்சுக்க சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னங்க சிஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, கூடவே ஒரு டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டை இன்னைக்கே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படியும் அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு பீரியட்ஸ் பிரச்சனைனால, அவங்களோட கைனகாலஜி பிரச்சனைனால, நாளைக்கு மேபி இன்ஃபர்டிலிட்டினால கூட அவங்க டாக்டர் கிட்ட போய் நிப்பாங்க. காரணம், இத்தனை நாள் நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், நம்மளோட ஃபுட்டு பழக்க வழக்கமா இருக்கட்டும், நம்ம ஜீன்ஸா இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பேட் அப்படின்ற விஷயம் பெரிய மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. கூடவே அதையும் வாங்கி வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. சோ அவ்வளோ விஷயம் வந்து நமக்கு தெரியாம நம்மளும் பயன்படுத்திட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரிதான். சோ இதுதான் நம்மளுடைய நாப்கின்க்கும் மார்க்கெட்ல இருக்கிற நாப்கின்க்கும் கெப்பாசிட்டி. இதை பத்தி மேபி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா இதை பத்தி நான் நிறைய பேசுறேன், இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் அண்ட் போட்டோஸும் வரும். இப்போ நம்ம நாப்கின்ல இருக்கிற பெனிஃபிட்டை பத்தி நான் ஒரு பிடிஎஃப் நான் வந்து ஷேர் பண்றேன், ஒரு போட்டோவா. 1 செகண்ட். சோ நம்ம அவலினா சானிடரி நாப்கின்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன டெக்னாலஜி இருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். எஸ் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. சோ நம்ம குரோவியாவோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஏன்னா இது வந்து பவர்ஃபுல்லான விமனுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட். சோ அவலினா இது வந்து ஒரு ஸ்மார்ட் சானிடரி நாப்கின், ஜஸ்ட் சானிடரி நாப்கின் கிடையாது, ஏதோ ஒரு நாப்கின் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் சானிடரி நாப்கின். காரணம் என்னன்னா இதுல வந்து 10 டெக்னாலஜி, அதாவது 10 ஸ்மார்ட் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற டெக்னாலஜியால அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கிற ஒரு சானிடரி நாப்கின் இருக்கு. இந்த சானிடரி நாப்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 டெக்னாலஜி என்னென்ன அப்படின்றத நான் இதுல காட்டுறேன் பாருங்க. முதல்ல வந்து ஆனியான் ஷீல்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆனியான் ஷீல்ட் அப்படின்ற இந்த ஷீல்டு வந்து பாக்டீரியாவை கொண்டு நம்மளுடைய பீரியட் பிளட் மூலியமா உருவாகிற அந்த துர்நாற்றத்தை வந்து இது வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிரும். இது கூடவே வந்து நானியான் கூட தான் இந்த 4 டெக்னாலஜியுமே வரும். ஃபார் இன்ஃப்ராரெட் ஷீல்ட், மேக்னெட்டிக் ஷீல்ட், நானோ சில்வர் ஷீல்ட், அப்புறம் கைட்டின் அப்படின்ற இந்த ஷீல்ட். இது வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி
பிளட் சர்க்குலேஷன் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெயின் கம்மியாகும். இப்ப நம்ம தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம தலையை வந்து இப்படி தேய்ச்சிப்போம். ஏன் தேய்ச்சிப்போம்னா இப்படி நம்ம தேய்க்கும் போது அந்த பிளட் சர்க்குலேஷன் அங்க அதிகமா ஆகும். அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது அந்த பெயின் வந்து சட்டில் ஆகும், பெயின் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபார் இன்ஃபாரெட் அப்படின்ற இந்த டெக்னாலஜியும் மேக்னெட்டிக் ஷீல்ட் டெக்னாலஜியும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றது மூலியமா நம்மளோட பீரியட் பெயின், பீரியட் கிராம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கான தன்மை இதுல இருக்கு. இந்த நானோ சில்வர் கைட்டின் அப்படின்ற இந்த டெக்னாலஜி வந்து நம்மளுடைய உடல் உறுப்பு மூலியமா உறுப்பு வழியா வர அந்த பீரியட் பிளட்னாலையும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவா இல்லைங்களா, அதனால உருவாகிற மைக்ரோ ஆன்டி மைக்ரோபியல் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, வைரஸ், கிருமி, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து மைனஸ் பண்ற, நெகட்டிவ் பண்றதுக்கான சக்தி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நம்மளுக்கு முக்கால்வாசி கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு மேற்கொண்டு எந்த மூட் ஸ்விங்ஸோ கோவமோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வராது. இது கூட இருக்கிற இன்னொரு பெரிய டெக்னாலஜி என்ன அப்படின்னா நம்மளோட கிராஃபைன் அப்படின்ற இந்த டெக்னாலஜி. கிராஃபைன் அப்படின்றது ஏன் நான் வந்து ஆனியான் அண்ட் கிராஃபைன் மற்றதெல்லாம் சொல்லாம ஏன் ஆனியான் அண்ட் கிராஃபைன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம மேஜரா ஒரு பீரியட்ஸ்னால ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா பாடி ஹீட். நம்மளோட உடம்பே பயங்கர ஹீட் ஆயிடும், ஒரு வார்மா தான் இருக்கும் எப்பவுமே. வயிறு சூடா இருக்கும், உடம்பே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே சூடா இருக்கும். அதனால அந்த டைம் இளநீர் குடிக்க சொல்லுவாங்க, மோர் குடிக்க சொல்லுவாங்க, நம்மளோட பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடி ஹீட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த கிராஃபைன் அப்படின்ற இந்த ஷீல்ட் வந்து பயன்படுது. இதே விஷயம் நீங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்ம ஒரு ஒரு மகளிர் வந்து கன்செப்ஷன் ஆக ஒரு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா உடம்போட ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்புல ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா குழந்தை நிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கிராஃபைன் அப்படின்னு இந்த டெக்னாலஜி மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து பிளே பண்ணுது. அது இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட், பிரீதபிள் லேயர்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த காத்தோட்டம் போயிட்டு வரும் இல்லைங்களா, ஸோ அதனால ஸ்கின்ல எந்த விதமான ரேஷஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ பிரீதபிள் லேயர்ஸ், காட்டன் ஷீல்டு, அது இல்லாம டீக்ரேடபிள். ஸோ இது நமக்கு மட்டும் நல்லது கிடையாது, நம்மளுடைய இந்த பூமிக்கும் நல்லது. இப்ப நம்ம இதை வந்து தூக்கி நம்ம போடுறோம் அப்படின்னா இதை நம்ம வாஷ் பண்ணி காய வைக்க முடியாது இல்லையா, தூக்கி நம்ம டஸ்ட்பின்ல தான் போடுவோம், அது வந்து போய் குப்பைமேட்ல தான் போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது இதுல பிளாஸ்டிக் 99% பிளாஸ்டிக் இல்லாததுனால இது வந்து சீக்கிரமா மக்கி போறதுக்கான தன்மை வந்து இதுல இருக்கு. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பொருளை நீங்க போடுறீங்க அப்படின்னா பல 100 வருஷம் வந்து மக்காம இருக்கும். அதனாலதான் பிளாஸ்டிக் வந்து உடம்புக்கும் நல்லது கிடையாது, இந்த பூமிக்கும் நல்லது கிடையாது. பட் இது வந்து டீக்ரேடபிள் ஆயிடும், இது வந்து அது பொடி பொடியா மக்கி போய் மண்ணோட மண்ணா ஆகிறதுக்கான சக்தி இதுல இருக்கு. ஸோ அதனால வந்து இதுல ஒரு டேட்டாவே இருக்கு, அந்த டேட்டாவை நான் முடிஞ்ச அப்புறம் கூட எடுத்து போடுறேன். ஒரு வாழ்நாள்ல வந்து மகளிர் வந்து இத்தனை 1000 பேடை யூஸ் பண்றாங்க, இத்தனை 1000 பேடை ஒரு நாள் ஒரு நபர் யூஸ் பண்றாங்கன்னா அப்போ பூமியில வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல வந்து டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து இதுல நமக்கு கிடையாது. ஸோ இது வந்து டீக்ரேடபிள் ஷீல்டு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பயன்படுத்துறதுக்கு ஒவ்வொரு காட்டன் லேயரா இருக்கும். இந்த லேயர்ஸ் நான் இதுல போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயரே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபரேட்டட் பிரீமியம் சாஃப்ட் இம்போர்ட்டட் டாப் ஷீட். ஸோ அது மேல இருக்கிற டாப் ஷீட் வந்து ஒரு இம்போர்ட் பண்ண பிரீமியம் சாஃப்ட் டாப் ஷீட். அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் ஃபிளாப். ஸோ அந்த ஃபிளாப் வந்து அந்த விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா போய் நம்மளோட பேண்டில வந்து ஸ்டே ஆகும். ஸோ அதுக்கான இது ஃபிளாப் வச்சிருக்காங்க. ஸோ லீக்கேஜ் கார்டு. ஸோ நான் இப்ப பிரியும் போது நீங்க பாத்திருப்பீங்க, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான லீக்கேஜ் கார்டு இருக்கு. அதுக்கு கீழே இருக்க லேயர் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஏர்லைட் பேப்பர். ஸோ மறுபடியும் சொல்றேன், இங்க பிளாஸ்டிக் கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் வீடியோ தெரியுதா ஓகே, இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஏர்லைட் பேப்பர் தான் வந்து இதுல அடுத்த லேயரா இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் ஷிப். ஸோ மல்டி ஃபங்க்ஷன் ஷிப்னா ஓவராலா அந்த எல்லாம் ஆனியான், ஃபார் இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டன் இருக்கு இல்லையா, பிளஸ் கிராஃபைன், இது எல்லாத்தையுமே சேர்த்து மல்டி ஃபங்க்ஷன் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல போட்டிருக்கேன். அதுதான் அப்படிதான் சொல்றாங்க இதை உருவாக்குன நபர்கள். அது இல்லாம பாத்தீங்கன்னா சாப் யூஎஸ் பேஸ் பல்ப், அந்த ஜெல் மாதிரி காட்டினா இல்லைங்களா, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் வார்ம் வுட் பல்ப். அது இல்லாம மறுபடியும் ஏர் லேடு ட்ரை லேட் பேப்பர் இருக்கு. அதுக்கப்புறம் பிரீதபிள் பாட்டம் லேயர். இந்த பிரீதபிள் பாட்டம் லேயரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதே நாப்கின்ல வந்து நான் பிரீதபிள் லேயரும் இருக்கு, பிரீதபிள் லேயரும் இருக்கு. நான் பிரீதபிள் அப்படின்னா இன்னும் ஒரு பர்சன்டேஜ் வந்து காத்து உள்ள போயிட்டு வர்றதுக்கான
வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே உள்ள வந்து ஏர் லேயர் பேப்பர். இந்த ஒரு லேயர் மட்டும் நான் பிரீதபிள், உள்ள காத்து போயிட்டு வராதுன்னா மறுபடியும் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது, அது வந்து பிரீதபிள் லேயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரீதபிள் லேயர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஐ மீன் கேட்டு கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க க்ளூ எல்லாமே ஸ்கின் சேஃப் க்ளூ தான். ஓகேங்களா? ஸோ எந்த பர்சன்டேஜ் வந்து உடம்புக்கு நல்லதோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பேப்பர், இந்த ஸ்டிக்கர்ல ரிலீஸ் பேப்பர் இருக்கும். கடைசியா நம்மளோட இண்டிவிஜுவல் ரேப்பர். ஒவ்வொரு நாப்கின்மே கம்ப்ளீட்டா கவர் ஆயிதாங்க இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு இதுவும் உள்ள எல்லாம் போயிட்டு வராது. நான் ஏன் இதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன்? அப்படி இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு பொருள் வந்து கொண்டு போய் சேர்க்கணுமா அப்படின்னா, நான் மறுபடியும் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணாதான் மக்களுக்கு நமக்கு புரியுது. இப்ப இதுவே நான் வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், பெரிய ஒரு ஆக்டரா இருந்தேன் அப்படின்னா, இது ஜஸ்ட் நான் காட்டினாலே போதும். என்ன சொல்லுவாங்க, இவங்களே யூஸ் பண்றாங்க, இவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. நீங்க மார்க்கெட்ல பாக்குற எந்த பொருளும் சரி, ஒரு ஆக்டரோ ஒரு ஆக்ட்ரஸோ அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா 1% கூட அவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்களான்னா சத்தியமா கிடையாது. இவ்வளவு கோடி ரூபாய் சேலரி, இவ்வளவு லட்ச ரூபாய் சேலரி, 2 செகண்ட் சாரி 10 செகண்ட் வீடியோ, 15 செகண்ட் வீடியோ, ஒரு நாள் ஷூட் இல்ல 2 நாள் ஷூட்டுக்கு அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பேடை யூஸ் பண்றாங்களா, அந்த பொருளை பயன்படுத்துறாங்களா, உண்மையாவே அந்த எனர்ஜி ட்ரிங்க் அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குதா? உண்மை கிடையாது. பட் இங்க இத பயன்படுத்தி என்ன மாதிரி பல மகளிர் பயன்படுத்தி இது மூலியமா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாதாரண காமன் பீப்புள் மூலியமா கொண்டு போறதுனாலதான் இதோட பெனிஃபிட்டை பத்தி இவ்வளவு விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்றோம். இன்னைக்கு கூட எனக்கு கால் பண்ணியோ இல்ல நீங்க நேர்ல ஆபீஸ் வந்தோ இதை நீங்க நேர்ல நீங்க பண்ண சொல்றீங்க அப்படின்னா கூட நான் பண்ணுவேன், என் டீம் இருக்காங்க பண்ணுவாங்க. இந்த கம்ஃபர்டபுள் இந்த கொஸ்டின் கேட்கிற, அதாவது நம்ம பயன்படுத்துற ஒரு பொருள்ல என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கறதுக்கான உரிமை நமக்கு வேணும். பட் வெளியே இருக்கிற ப்ராடக்ட்ல நம்ம போய் கேட்க முடியுமா? நிச்சயமா கேட்க முடியாது. ஏன்னா எங்கெங்கயோ போவாங்க அவங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்ட், அட்வர்டைஸ்மெண்டரு, ப்ரொடியூசரு, ஃபவுண்டரு, டைரக்டர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்கேயோ போவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. இது நம்ம கம்பெனி, நம்ம ப்ராடக்ட், நமக்கு தேவையுள்ள ஒரு பொருள். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. ஸோ நம்ம வந்து 2 சைஸ்ல நம்ம இது வச்சிருக்கோம். எக்ஸ்எல் 290 mm, டபுள் எக்ஸ்எல் 330 mm. ஸோ ஒரு மீடியம் டு ஒரு சாரி ஒரு லோ டு மீடியம் ஃப்ளோர்னா 290 mm தாராளமா போதும். இல்ல ஒரு சில நபர்களுக்கு ஹெவி ஃப்ளோர் இருக்கு அப்படின்னும் போது டபுள் எக்ஸ்எல் 330 mm அப்படின்றது அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த லேயர்ல இருக்கிற எல்லா பேப்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் தான், கிளினிக்கலா டெஸ்ட் பண்ணி இது உடம்புக்கு நல்லதா இருக்கு அப்படின்ற பொருளை தான் நம்ம வந்து இதை பண்ணிருக்கோம். இதுக்கான ஒரு ஒரு ஆதாரமா தான் கீழே போட்டிருக்க இது எல்லா சர்டிபிகேட்டும். ஸோ ISI அப்படின்ற சர்டிபிகேட்டும் BSI அப்படின்ற முத்திரையும் இருக்கிற ஒரு சானிட்டரி நாப்கின் பேடு நம்மளோட அவைலபிளான சானிட்டரி நாப்கின். இதை நான் ரொம்ப பெருமையா எந்த இடத்துல வேணாலும், ஒரு ஒரு போலீஸா இருந்தாலும் சரி, ஒரு CM இருக்கட்டும், ஒரு 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 அபிஷியல் யாரா இருந்தாலும் நம்ம தைரியமா வெக்கப்படாம யோசிக்காம இதை என்னால எடுத்து காட்ட முடியும். காரணம் BSI ISI அப்படின்ற கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ண லேப் டெஸ்ட் பண்ண ஒரு நாப்கினை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம இந்த வியாபாரம் மூலியமா கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனால நம்ம இங்க வந்து என்ன பொருள் கொடுக்கணும், எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். இந்தியன் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஒரு நாப்கின்ல BSI சர்டிபிகேட், ISI சர்டிபிகேட் இருந்தாதான் ஒரு மேனுஃபேக்சர்னால அந்த ப்ராடக்டை விற்க முடியும். ஒரு கன்சியூமர்னால தைரியமா நம்பிக்கையா வாங்க முடியற ஒரு ஆதாரமே வந்து பாத்தீங்கன்னா இந்த BSI ISI அப்படின்ற சர்டிபிகேட் இருக்கிறதுதான். சோ நம்ம அவலினா சானிட்டரி நாப்கினுக்கு அந்த சர்டிபிகேட் இருக்குங்க. சோ அதனால வந்து ஏன் எப்படி அந்த சர்டிபிகேட்டும் கிடைக்குன்னா, ஒரு 1000 பேடுக்கு ஒரு லேப் டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 1000 பேடுக்கு ஒரு லேப் டெஸ்ட் எடுப்பாங்க. சோ அது மூலியமா தான் இந்த சர்டிபிகேட் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடைக்குது. சோ நம்ம வந்து ப்ராடக்ட் வைஸ்லயும் சரி, இந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் உருவாக்குனது மட்டும் இல்லாம இதை கரெக்டான ஒரு அப்ரூவல் வாங்கிதான் நம்ம வந்து இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு வியாபாரம் மட்டும் கிடையாது, ஒரு அவேர்னஸையும் இது மூலியமா நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம நாப்கினை பத்தின விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து கிளியரா சொல்லி புரிய வச்சிருப்பேன்னு நம்புறேன். சோ இதுதான் நம்மளுடைய பேடை பத்தி நான் சொன்ன விஷயங்கள். வேற என்ன மிஸ் பண்ணனா? எஸ், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது எல்லாமே இருந்தாலே டெஃபினட்டா போதும். நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு ஃபியூச்சர், பெட்டரான ஒரு ஒரு ஹெல்த் கண்டிஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காகட்டும் சரி, மேற்கொண்டு எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கிறதுக்கும் சரி, ஒரு நமக்கு தேவைப்படுற ஒரு நல்ல சானிட்டரி நாப்கின் நிச்சயமா அவைலபிளா இருக்கும்.
அஹ்